ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் மனம் கவலையை தீர்த்து உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரவே இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். பிள்ளையே, நான் சொல்வதை முழுமையாக கேள். உன் மனம் கவலையாக இருந்தால் அழுதுவிடு. அழுதுவிட்டால் உன் மன கவலைகள் பாரம் குறையும். அத்தனையும் ஏற்றுக்கொண்டு தைரியத்துடன் இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை கடந்து செல். தேவையில்லாத ஆசைகளை விட்டுவிட்டாலே வாழ்வில் நிம்மதி கிடைக்கும். இதை யாரும் நினைப்பதில்லை. ஆசைகளை குறைத்து கொண்டால் மனதில் நிம்மதி இருக்கும். பிள்ளையே, உன் வாழ்வில் நடக்கின்ற பிரச்சனையால் உன் மனம் நிம்மதியும் கெடுகிறது. நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று கலங்காதே. பிள்ளையே, மனப்பக்குவத்தை உன் வாழ்வில் தருவதற்குத்தான் உனக்கு இதெல்லாம் நடக்கிறது. இதை தெரிந்து கொள். பக்குவம் என்பது என்னவென்றால் அத்தனையும் கடந்து சந்தோஷமாக இதையெல்லாம் கடந்து வருவது தான் சிறந்த பக்குவம். பிள்ளையே, சில பேர் பொழுதுபோக்காக மற்றவர்கள் உன்னிடம் பேசி பழகுகிறார்கள். அதனால் யாரிடமும் ஒரு அளவாக இருந்திடு. அதிக அன்பு வைத்து விடாதே. உன்னால் உதவி தேவைப்படுகிறது என்றால் காலில் கூட விழுவார்கள். அவர்களுக்கு தேவை முடிந்துவிட்டால் உன்னை கலட்டிவிட்டு நீ யாரோ என்பது போல பார்ப்பார்கள். சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறேன் என்று அவர்கள் மனதில் ஓடும் சிந்தனை. ஆனால் உனக்குத்தான் தெரியும் நம்பிக்கை துரோகி என்று. பிள்ளையே, இதுபோல் நட்பு பாதியில் முடிந்ததே என்று நீ வருத்தப்படாமல், இதுபோல் நம்பி ஏமாந்து விட்டேன், இதுபோல் நட்பை தொடராமல் இருந்ததே என்று சந்தோஷப்படு பிள்ளையே. அவர்கள் வேஷம் சீக்கிரமே கலைந்துவிட்டது, நீ தெரிந்து கொண்டாய். அதனால் பிள்ளையே, உன் மீது அன்பு அக்கறையும் இல்லை என்று கண் கலங்காதே. உன் சாயப்பா உன் மீது அக்கறையும் அன்பும் வைத்திருப்பதால் தான் தினமும் உன் மனக்கவலையை தீர்க்க உன்னிடம் பேச வருகிறேன். என் வார்த்தையை நீதான் முழுமையாக கேட்காமல் தள்ளிவிட்டு விடுகிறாய். உனக்காக, உன் நலனுக்காக என்ன செய்கிறேன் என்று கடைசி வரை நீ கேட்டால் உனக்கு தெரியும். உனக்காக நான் இருக்கிறேன், கவலைப்படாதே பிள்ளையே. மற்றவர்கள் உன் மீது அன்பு காட்டுவார்கள் என்று ஏங்குவது எனக்கு தெரியும். அதனால் பிள்ளையை மனம் சோர்ந்து விடாதே. உன் சாயப்பாவிடம் உன் அன்பை காட்டு. என்றும் உன் மீது அன்பு குறையாமல் நான் இருப்பேன். உனக்கு வேண்டிய உதவியை மனிதர்கள் மூலமாக உனக்கான உதவி உன் சாயப்பா செய்வேன். பிள்ளையே, யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மை மட்டும் நீ செய்திடு. என்ன செய்கிறோமோ அதுதான் நாளை திரும்பி வரும். என்றும் நல்லதை மட்டும் செய்திடு பிள்ளையே. பிள்ளையே, என்றும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திடு. அவரவர் என்ன தவறு பாவத்தை சேர்த்து கொள்கிறார்களோ அதுதான் சேரும். நல்லது செய்தால் நல்லதை பெறலாம். இதை மட்டும் நீ தெரிந்து கொள். உனக்கு சரியான சமயத்தில் உதவி தேவைப்படும் போது உனக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள்தான் உண்மையான நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி நல்ல நட்பு கிடைத்தால் எப்போதும் அந்த நட்பை விட்டுவிடாதே. பிள்ளையே, பணம் இருந்தால் மட்டும் மகிழ்ச்சி கிடைத்து விடாது. உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். உன் உறவுகளும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். பணத்தால் மகிழ்ச்சியை வாங்கிட முடியாது. வீட்டில் நிம்மதி இருக்க வேண்டும். சில உறவுகள் பேசும் வார்த்தைகள் தான்
சந்தோஷம் இருக்கும். பணத்தை கொடுத்து சந்தோஷத்தை வாங்க முடியாது. பிள்ளையே, யாரிடமும் கோபப்படாதே. கோபப்படும் முன் சற்று யோசித்து பார். சற்றென்று யோசிக்காமல் பேசும் வார்த்தைகள் மற்றவர்கள் மனதை காயப்படும். இதை நீ தெரிந்து கொள். பிள்ளையே, எல்லோருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் தைரியமாக கடந்து வருகிறார்கள். அதே போல நீயும் நம்பிக்கையுடன் கடந்து வா. எல்லாம் நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். கூடிய விரைவில் பிள்ளையே, நல்லதை மட்டும் என்றும் நினை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?